வணங்க நண்பர்களே, இதுதானா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு. அதுக்கு காரணம் வந்து 10th 11th 12th இந்த எக்ஸாம்ஸ்லாம் இருந்தது. அதனால தான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு டைம் வந்து கிடைக்கல. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸாக போன குண்டு பல்பை வச்சு ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாண்ட் கிளாக் தான் செய்ய போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 குண்டு பல்பு தேவை. அதுக்கப்புறம் கொஞ்சம் மணல் தேவை. இந்த 2 குண்டு பல்பும் ஒரே சைஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மணல் தேவை. இது இருந்தாலே போதும். நம்ம சாண்ட் கிளாக் எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த குண்டு பல்பு பார்த்தீங்கன்னா நான் வந்து உள் பக்கமாக உடச்சி எடுத்துருக்கேன். இதே மாதிரி இந்த குண்டு பல்பை நான் எப்படி உடைக்கணுங்கிறத உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளேடு எடுத்து இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நல்லா டைட்டாக வச்சு அழுத்துனீங்கன்னா இது வந்து கலந்து வந்துடும். அதே மாதிரி இதையும் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம இந்த இடத்த நம்ம உடச்சி எடுக்க போகிறோம். இது வந்து கிளாஸு, அது வந்து உடச்சி எல்லா இடத்துலையும் போகும். அதனால் நம்ம இதை பேப்பரில் வச்சு உடச்சி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற இந்த பின் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த மட்டும் நான் உடச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக இதை நம்ம உள் பக்கமாக வச்சு இப்போ உடச்சி எடுக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உடச்சி எடுத்துட்டேன். இந்த 2 பாட்டை தான் நமக்கு இப்போ தேவை. இதுக்குள்ளே நான் இப்போ மணல் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் மணல் கொட்டிட்டேன். ஃபுல்லாலாம் கொட்டல, கொஞ்சம் இடம் விட்டுருக்கேன். இப்போது இந்த ரவுண்டு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ அட்டையை வெட்டி எடுக்க போகிறோம். சும்மா சாதா அட்டையை நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அட்டை வெட்டியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து மூடுற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த நடுவில் வந்து ஹோல் போட போகிறோம். இப்போ நான் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நடுவில் ஹோல் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை இப்படி வைக்க போகிறோம். வச்சுட்டு நம்ம இது மேலே இப்படி வச்சு நம்ம இந்த இடத்துல நல்லா டேப் போட்டு ஒட்ட போகிறோம். இப்போ நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். ஒட்டி எடுத்துட்டேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி நிற்க வச்சா கீழே விழுந்துடும். நிற்க வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி தேவை. அதை நான் இப்போ ரெடி பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக ஃபிட் ஆகுது. இந்த இடத்துல வந்து வச்சிங்கன்னா கரெக்டாக ஃபிட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய டார்ச் லைட்டு பீஸு. இதை வந்து நான் ஒரு மூடி மேலே நான் இப்படி ஒட்டி வச்சுக்கிறேன். அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நான் ஃப்ளக்ஸ் குயிக்கை போட்டு ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒட்டிட்டேன். இதை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணால் கரெக்டாக வந்து ஃபிட் ஆகும். இதுக்கு ஸ்டாண்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த சாண்ட் கிளாக்கோட டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட வந்தது. அது மட்டும் இல்லை, நல்லாவே இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா தின்னான கிளாஸில் தான் பண்ணியிருப்பாங்க. அதனால் கீழே போட்டாலே உடஞ்சிரும். கையால் அழுத்தினா கூட உடையிற மாதிரி தான் இது பண்ணியிருப்பாங்க. அதனால் இது வந்து சேஃபாக யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு நம்ம சேனல் ஏர் பூஸ்டரை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.